கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு முறை எபேசு நிருபத்தில் இருந்து வேத பாட ஆராய்ச்சியில் வந்து பவுல் 3ஆம் ஆன அனுபவத்தை உலகத்தில் வாழ்ந்தார், அந்த ரகசியங்களை கற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ரகசியங்களை முழுவதுமாக எபேசு நிருபத்தில் கொடுத்திருக்கிறபடியால் அதை அறிந்து வாழ வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கை வாழ, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக நான் ஜெபித்து உங்களை வரவேற்கிறேன். நாம் அநேக நாட்களாக இந்த எபேசு நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நிருபத்தின் மைய கருத்தே அதுதான் என்று சொல்லலாம். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிற மைய கருத்து 3ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் செய்கிறார். காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக நம் அனைவரையும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அங்க பாருங்க, அவர் ஏற்கனவே நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் யாராக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். என்ன நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதமே. The very blessing of God is given to us. ஆகவே என்ன செய்ய முடியும்? அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தில், மனித ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ முடியும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம், அவர் திரும்ப திரும்ப இந்த நிருபங்களில் சொல்லுவதை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு பதம் திரும்ப திரும்ப வருவதை பார்க்கலாம். மற்ற நிருபங்களை விட இந்த எபேசு நிருபத்திலே அவருக்குள், பிரியமானவருக்குள், கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் திரும்ப திரும்ப வருவதை நாம் பார்க்கலாம். அதுவே நம்முடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமாய் இருக்கிறது. வேறு காரணமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம், கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற ஒரே காரணம். நீ என்ன செய்கிறாய் என்பது உன் ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்க போவதில்லை. நீ கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்று விசுவாசிப்பதே ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கும் என்று சொல்லுகிறார். நாம் அந்த ஆசீர்வாதம் என்னவெல்லாம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்களுக்கு வந்ததே, அது என்னவெல்லாம் என்று கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக உபாகமத்தில் இருந்து நாம் படித்தோம். ஒரு 45-46 ஆசீர்வாதங்களை தெளிவாக நாம் பார்த்தோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏதோ நாம் விசேஷமானவர்களா, இல்ல நாம் மிகவும் நல்லவர்களா என்பதை சொல்வதற்கு தான் அந்த 3ஆம் வசனத்தோடு இணைத்து 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவதை நாம் பார்க்க வேண்டும். என்ன சொல்றார் பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும், யாரு? புது சிருஷ்டியாகிய நாம் ஒவ்வொருவரும் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி, கிறிஸ்துவுக்குள் நம்மை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்மை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்ததன் காரணம், கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சத்தியம் நம் இருதயத்தை விட்டு நீங்காதிருக்க வேண்டும். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் அசாதாரணமானவன். ஏன்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அப்படித்தானே சொல்றாரு? உலக தோற்றத்திற்கு முன்பே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணுமே செய்யாத பொழுது, பிறவாத பொழுது, நன்மை தீமை செய்யாத பொழுது அவர் என்னை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் புரிந்து கொண்டோமானால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவரை துதியாமல், அவருக்கே எல்லாம் கனம் மகிமை துதி செலுத்தாமல் இருக்க முடியாது. அதனாலதான் பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கிறது
அவர் கிருபை என்று சொல்லுகிறார். அவரே என்று சொல்லுகிறார். அவரே வாழ்கிறார். அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவே. ஏன்? கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட ஒரே காரணத்தினால். 1 கொரிந்தியர் 1 அதான சொல்றாரு. 24 வாசித்தீங்கன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள், அவருடைய அழைப்பை பாருங்கள். அது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒன்றும் இல்லாதவர்களை என்று அதை நான் எடுத்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1 அங்க என்ன சொல்றாரு பாருங்க. சாரி, 2 கொரிந்தியர் எடுத்துட்டேன். 1 கொரிந்தியர் 1 அவர் என்ன சொல்றார் பாருங்க. அங்க அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலியுடைய புத்தியினை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்கசாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தை ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி அவர்களை அவமாக்கினார்? எப்படி அவர்களை பைத்தியமாக்கினார் என்று சொல்லுகிறார். எப்படி எனில், தேவன் ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறது. சுய ஞானத்தினாலே ஒருவனும் தேவனை அறிய முடியாது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவனை அறிந்து விசுவாசித்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் வாழ்வது தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க 26 வாங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் இல்லை, பிரபுக்கள் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன? விசேஷமானவர்கள் அல்ல, நாம் ஞானிகள் அல்ல. தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு காரணம், நாம் ஞானிகள் அல்ல, நாம் பைத்தியங்களாய் இருந்தபடியால் நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் அங்க என்ன சொல்றார் பாருங்க. அடுத்தது, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமாய் இருக்கும் பொழுது, அறிவு இல்லாமல் பைத்தியமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். ஏன்? இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாத இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ள அதை சொல்லிட்டு தான் பாருங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக நான் ரொம்ப பெரிய காரியம் சாதித்தேன் என்று பெருமைப்படாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி இந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினால் அழைக்கப்பட்டபடி என்ன சொல்றார் பாருங்க. பிதாவாகிய தேவனாலே இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்க இருக்கிறத எல்லாவற்றுக்கும் ரூட் காஸ் என்ன? நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்திற்கு ரூட் காஸ் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அவருடைய தெரிந்து கொள்ளுதலினால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவருடைய தெரிந்து கொள்ளுதலினால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்ட அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அதுதான் காரணம் என்று சொல்லிவிட்டு, அவர் நம்மை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வைத்த ஒரே காரணத்தினால் தேவனே நமக்கு எல்லாவுமானார் என்று சொல்லுகிறார். அததான் இங்கேயும் சொல்லுகிறார். எபேசியர் நிருபத்துல 3 அதை சொல்லிவிட்டு, அதுவே இந்த நிருபத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அங்க உபாகம் 33 கடைசியில மோசே சொல்றாருல, ரட்சிக்கப்பட்ட ஜனமே அப்படின்னு என்ன? புது சிருஷ்டியே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான். யாருங்க பாக்கியம்? கிரியை செய்யாமல் தேவனால் நீதிமானாக்கப்படுகிறவன்.
தேவனுக்கு முன்பாக நல்ல கிரியை செய்து நீதியான வாழ்க்கை வாழாமல் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் எல்லா பகுதியிலும். அந்த பாக்கியத்தை தான் அங்க 32ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுவதை இங்கு ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களில பவுலடிகளார் மேற்கோள் காட்டி காண்பிக்கிறார். கிரியையே செய்யாமல் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குகிற பாக்கியத்தை காண்பிக்க. அத பாருங்க, அங்க கிரியையே இல்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்தில் நாம் வாழ்வதற்கு நம்முடைய கிரியைக்கு சம்பந்தமே இல்லை. கிரியையே இல்லாமல் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே வார்த்தை தான், கிரியையே இல்லாமல் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குகிறார். கிரியையே இல்லாமல் விசுவாசிக்கிறவனை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே ஒருவனும் உங்களை தங்கள் நயவசனிப்பினாலே கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, வஞ்சிக்காதபடிக்கு, ஏமாற்றாதபடிக்கு, எந்த போதகனும் உங்களை வஞ்சியாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். கீழ்ப்படுதல் தான் மேல்படுதலின் ஆசீர்வாதத்திற்கு முதற்படி என்று சொல்லுகிற நய வஞ்சகத்தை புறம்பே தள்ளுங்கள். கீழ்ப்படுதலை சார்ந்த ஆசீர்வதிக்கப்பட்டது யூத மதம், பழைய உடன்படிக்கை. நாம் இருப்பது மதம் அல்ல, கிறிஸ்துவோடு உள்ள உறவில் அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்ட ஒரே காரணம், நோ அதர் ரீசன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம். அந்த கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் காரணமும் அவர் என்ன சொல்லுகிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, அத உலக தோற்றத்திற்கு முன்பே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பற்றி நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ரோமர் எடுக்கும் பொழுது, ரோமர் 8:29 எடுக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பிரதர் வில்லியம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு, அதுல இருக்கிறதுல மீது யாரும் பழைய ஆளுங்க இல்ல. அதுல தெளிவாக சொன்னேன், எது நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது? தேவன் என்னை தெரிந்து கொண்டார், முன்னறிந்து, முன்குறித்து, அழைத்து, நீதிமானாக்கி, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அங்க என்ன சொல்றாரு? எல்லாமே அவர் செயல். முன்னறிந்தது, முன்குறித்தது, அழைத்தது, நீதிமானாக்கினது, மகிமைப்படுத்தினது என்னுடைய வேலையே இல்லை. எதற்கு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு. அவர் நம்மை தெரிந்து கொண்டது. அததான் இங்கேயும் சொல்றாரு, அன்பிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பரிசுத்தம் யாரு? தேவகுமாரனின் சாயலை சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தின் சாயலை நமக்கு இங்கு காண்பிக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் எப்படி இருப்பேன் என்பதை சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் இருப்பது நம்மை சார்ந்ததல்ல என்று நாம் இப்போ 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அவரே நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் பழைய உடன்படிக்கையிலும் நாம் சொல்லுவதை பார்க்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த காரியங்கள் தான் திரும்பமாக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒருவனும் உங்கள் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, உங்களை வஞ்சிக்காதபடி. கொலைசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 8-16 வசனங்களை, அதைதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏமாந்து போகக்கூடாது. உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு கொள்ளை கொண்டு போகக்கூடாது, திருடி கொண்டு போகக்கூடாது. துன்மார்க்கனின் ஆஸ்தி நீதிமானுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆசையை தரும்படி அதை அவன் ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு தந்திருக்கிறார். ஏமாந்து போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். சத்தியத்தை அறிந்தோமானால் ஏமாற மாட்டோம், மோசம் போக மாட்டோம். அததான் இங்க என்ன சொல்ற பாருங்க, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்திலேயே சொல்லிடுறாரு, உங்களை மாத்திரம் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பழைய உடன்படிக்கையில சொல்லும் பொழுது சில நிபந்தனைகள் அந்த இடங்களில சொல்லப்படலாம். ஆனா
உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் கிருபையினால் தான் அதை செய்தார்கள். இங்க பாருங்க, அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்துல ரொம்ப சொல்லுகிறார். இதேதான் பரிசுத்த ஜனம், எல்லா ஜாதிகளிலும் ஜனங்களிலும் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி. அதேதான் அங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம வாசிக்க நேரம் போல யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களில சொல்லுகிறார். எதற்கு தெரிந்து கொண்டார்? பரிசுத்த ஜனமாய் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க. அசாதாரணமானவர்கள், அகியோஸ் பரிசுத்தம், அசாதாரணமானவர்கள், அன்காமன். அது மாதிரி எங்கேயுமே நான் கேள்விப்படலையப்பா. அப்படிதான் நம்ம தெரியும், கேள்வியே படலை இப்படி வாழ முடியும், இப்படி ஒருத்தன் இருப்பான்னு. அததான் சொல்றாரு ஹாகியோஸ், பரிசுத்த ஜனம், அன்காமன். அவர் லைஃப் இஸ் நாட் காமன் இன் எனி ஏரியா வித் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட். உலக ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளது அன்காமன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் நம்முடைய சுபாவம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடையுடைய பாவனை, நமக்கு வருகிற காரியங்கள், நாம் சாதிக்கிற காரியங்கள் எல்லாம் அன்காமன், கேள்விப்படாதவைகள், நம்பப்பட முடியாதவைகள். அததான் சொல்றாரு இங்க, நீங்கள் மாத்திரம் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கும்படி. நாங்க யாத்திராகமம் 19, 5, 6 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இங்கே இந்த 10ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், அதை நம்ம வாசிக்கிறோம். அங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுவேன் 26, 19, அதுலயும் உங்களை மாத்திரம். ஆனா அங்கெல்லாம் ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை? இவைகளின்படி செய்ய கவனமாயிருப்பாயானால், கீழ்ப்படிந்தாயானால். ஆனா நம்மை குறித்து சொல்லும் போது அவ்வாறு சொல்லவில்லை. நான் ஏற்கனவே காண்பித்திருக்கேன். அதனாலதான் எங்க என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நம்மை குறித்து அவர் சொல்லும் பொழுது இந்த கண்டிஷன் எதுவுமே இல்லை. ராஜரீக ஆச்சரிய கூட்டம், அப்படிதானே? ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வந்தவர்கள், பரிசுத்த ஜனங்கள், அவருக்கு சொந்த ஜனங்கள், பெக்யூலியர். உலகத்துல இதுவரைக்கும் இப்படி கேள்வியே படலப்பா. அவ்வளவு அதிசயமான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. எதிர்பாராத காரியங்கள், மனிதரால் எதிர்பாராத, கேள்விப்படாத, நடக்க முடியாத, அவர்களால் அதை நினைத்து கூட விசுவாசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அதுதான் பெக்யூலியர் பீப்புள் என்று அங்க சொல்ல. அங்க அந்த நிபந்தனையே சொல்லப்படவில்லை. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டது, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது கிறிஸ்துவுக்குள் வைப்பதற்கு. எதற்கு நம்மை தெரிந்து கொண்டார்? நம்முடைய சொந்த ஜனமாய். இட் இஸ் அல்டிமேட் பர்பஸ் டு ஷோ த வேர்ல்ட் ஹூ த காட் இஸ். அவருக்கு சொந்தமெல்லாம் நமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். நாம் தான் அவருக்கு சொந்தம். உலகத்துக்கு தான் யார் என்பதை காண்பிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? நீங்க பெரிய கூட்டம் அல்ல, 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, திரட்சி அல்ல, உங்கள் பேரில் அன்பு வைத்ததினால். உங்கள் பேரில் அன்பு வைத்ததினால். அதை திரும்பவும் சொல்லுவாரு. நீங்க 9ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 5, 6 வசனம் அதை சொல்லப்போம். உன் நீதி நிமித்தம் அல்ல, உன் கீழ்ப்படுதலின் நிமித்தம் அல்ல, உன்னுடைய உத்தமத்தின் உண்மை நிமித்தமும் அல்ல. அவர்கள் தேசத்தை இந்த ஆசீர்வாதத்தில் நீ வாழும்படி கிறிஸ்துவுக்குள் வைத்து உன்னை தெரிந்து கொண்டது உன்னை சார்ந்தது அல்ல என்று சொல்லுகிறார். அதேதான் திரும்பி 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க, 15ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அன்பு கூறும் பொருட்டு பிரியம் வைத்து உங்களுக்கு இந்நாள் இருக்கிறபடி சகல ஜாதிகளும் உங்களை மாத்திரம் தமக்காக தெரிந்து கொண்டார். என்ன காரணம் சொல்லுகிறாரு? இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நம்மேல் வைத்த அன்பு பிரியம். ஐயா, அதை என்னால புரிந்து கொள்ளவே முடியல. அந்த காரணத்தை புரிந்து கொள்ளவே முடியல. என்ன விசேஷத்தை அவர் நம்மில் பார்த்தார்? அவர் தெரிந்து கொண்டவர்களை பார்க்கும் பொழுது பைத்தியங்கள், பலவீனர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. ஒன்றுமே இல்லாதவர்கள். அதாவது இது ஒண்ணு இருக்கு, அதனால நான் அவரை தெரிந்து கொண்டேன். ஒண்ணு கூட இல்ல.
For God to choose us absolutely nothing, ஒன்றுமே இல்லாதவர்களை எல்லாம் உடையவர்களாக, அப்படின்னு என்னங்க, தேவனாக, எல்லாம் உடையவர் தேவன், எல்லாம் செய்ய வல்லவர்களாக நம்மை தெரிந்து கொண்டார். ஒன்றுமே செய்ய முடியாதவனை எல்லாமே செய்ய முடியும். அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து நம்மை கிறிஸ்துவாக வாழ, அதுதாங்க அந்த தெரிந்து கொள்ளுதலை அவர் இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இத நீங்க இன்னும் இதுல பார்க்கலாம். நம்முடைய நிருபங்களிலே பார்க்கும் பொழுது பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயுல ரொம்ப தெளிவாக சொல்லுவார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, அல்ல அது வேணாம், நான் நேரா 12க்கு போவோம். சாரி, நான் 1 தீமோத்தேயுல இருக்கு, அதை மாத்தி வருது. கரெக்ட். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. கிரியையே இல்லாமல், 3ஆம் அதிகாரத்துல ரோமர்ல சொல்றாரு, 4ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப அதாங்க ஒரு 4-5 தடவை சொல்லுவதை பார்க்கிறோம். கிரியையே இல்லாமல் தேவ நீதி வெளிப்பட்டது, கிரியையே இல்லாமல் விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கிறார் என்று நாங்கள் தீர்ப்பிடுகிறோம். 28ஆம் வசனத்துல அங்க சொல்றாரு, 21ல சொல்லிடுறாரு. திருப்பி இங்க பாருங்க, ஆபிரகாம் கிரியை இல்லாமல் 4-5 வசனங்களில் என்ன சொல்லுறார்? ரோமர் 4:5, கிரியைனா அது கூலி ஆயிடும்பா, நீ ஏதோ ஒரு நல்ல காரியம் இருந்துச்சு அதனால கொடுத்தாரு, உனக்கு கூலி கொடுத்தாரு. இது கூலி அல்ல, இது இலவசம், இது இலவசம், இது கிருபை. தேவன் நம்ம மேல் பாராட்டுகிற அன்பு. அங்க கிரியைக்கு இடமே இல்லை. அதனாலதான் ரோமர் 11:6 அது கிருபையா இருந்தால், அங்க ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வைத்து ஆசீர்வாதமாக்குவதற்கு நான் இது ஒண்ணு செஞ்சேன்னு சொல்றதுக்கு 1 இன்ச்சு கூட இல்லைன்றார். இருந்துச்சுன்னா அது கிருபையா இருக்க முடியாதுன்றார். நல்லா யோசித்து பாருங்க இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை, இந்த கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியை யோசித்து பாருங்க. அங்க ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. அததான் இங்கேயும் சொல்றாரு, நம்முடைய கிரியைக்கு இங்கு இடமே இல்லை. இந்த மனநிலையில் இருந்தோமானால் கிறிஸ்துவாக நிச்சயமாக வாழுவோம். ஏன்? என் இருதயம் கிருபையிலே ஸ்திரப்படுகிறது. என் கிரியைக்கு, இப்ப என் கிரியை அங்க 1% இருந்தா, 0.001% இருந்தா கூட ஒரு சந்தேகம் வரும். ஏன்? என்னால முடியுமா இத செய்ய? அதற்கு இடமே இல்லை. Absolutely none of your works, 0 of your works என்றார். எல்லாமே அவர், உன்னுடைய கிரியைக்கு இடமே இல்லை. அதுதான் இங்க சொல்றார். அப்போ இருதயம் எப்படி ஸ்திரப்பட்டிருக்கும்? நான் ஆசீர்வாதத்துல தான் வாழுவேன், I cannot live otherwise. அந்த அளவுக்கு இருதயம் கிருபையிலே ஸ்திரப்படும். ஆனா இப்ப பிரச்சனை என்ன? இன்னும் இருதயம் கிருபையில ஸ்திரப்படல. என்னையும் குறித்து தான் சொல்றேன். கிருபையில நான் ஸ்திரப்பட்டேன், ஆனால் இந்த வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். அதனாலதான் எபிரேயர் 13:9 உங்கள் இருதயம் கிருபையினால் ஸ்திரப்பட கடவது என்று சொல்லுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அந்த கிருபையை நமக்கு காண்பிக்கிறது. அந்த கிருபை உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை வைக்கும்படி தெரிந்து கொண்டு, அன்பிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொள்ள கிறிஸ்துவுக்குள் வைத்து உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்ற வெளிப்பாடு இருக்குமானால், நான் ஆசீர்வாதத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், சாதாரண வாழ்க்கை வாழ அல்ல. இங்கு பட்டியலிட்டு சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களின்படி, விசேஷமாக என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மேன்மையாக வைப்பேன், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன், நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும், உனக்கு தேவையானதை கொடுக்க வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தின் பொக்கிஷங்களை உனக்கு தருவேன், உன்னை பரிசுத்த ஜாதியாக நிலைப்படுத்துவேன், சத்ரு
சத்துரு என்று சொல்லுவது நான் மாம்சத்தோடு நம்முடைய யுத்தம் அல்ல. அந்த பிசாசு பாவம், வியாதி, தரித்திரம், குறைவு, சாபம் அவன் நமக்கு முன்பாக பயப்பட வைக்கிறான், நடுநடுங்கி திகிலடைய செய்கிறான். நமக்கு விரோதமாக எந்த சாபம் வந்தாலும் அதை ஆசீர்வாதமாக்குகிறார். எதிரிகளை வேரோடு பிடுங்கி போடுகிறார். தேடியும் காணாதிருப்போம். எவ்வளவு சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். இதெல்லாம் காரணம் என்னவா? என்ன சொல்றாரு பாருங்க, கிரியையே இல்லை. இதற்கெல்லாம் நம்முடைய கிரியையே இல்லை. கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை ரட்சித்ததிலே நமக்கு கிரியையே இல்லை என்பதை 3ஆம் 4ஆம் அதிகாரம் ரோமர்ல சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அங்க எபேசியர் 2:8 சொல்றார், கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்படின்னா தானம், பிச்சை போட்டான்னு சொல்லலாம். தானம், இழவு. ஐயா, உன்னை நல்லா புரிந்து கொள்ளணும். நான் ஏன் இதை சொல்றேன்? அவர் கொடுத்த தானத்தை திருப்பி வாங்குவாரா? நம்ம யாருக்கா பிச்சை போட்டு தானம் கொடுத்துட்டோம்னா ஈவா, திரும்பி போய் இந்த குடுன்னு கேட்போமா? அவனை தேடி பிடிச்சி ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை எடுத்துக்க மாட்டார். ஆனாதான் ரட்சிப்பை இழக்கவே முடியாதுன்ற எல்லாமே உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார். அவர் ரட்சிப்பு பத்திரமானது, அது நித்தியமானது, அது நிச்சயமானது, அதை இழக்கவே முடியாது. ஒரே காரணம் தான், கிருபையினாலே நான் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு விட்டேன். இப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்து என்னை எடுக்கணும்னா நான் மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் ஒரு குழந்தையா ஆதாமுக்குள் பிறந்தாதான் நான் திருப்பி ஆதாமுக்குள் போய் கிறிஸ்துவுக்குள் இருப்பதை விட்டு பிரிய முடியும். அததான் அவர் இங்க சொல்லுகிறார். அது முடியாத காரியம். அதாவது ஆதாமுக்குள் பிறந்தவன் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவுக்குள் வர முடியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் ஒரு நாளும் ஆதாமுக்குள் பிறக்கவே முடியாது, மாம்சத்தில் பிறக்கவே முடியாது. ஆகவே ரட்சிப்பை, இந்த ஆசீர்வாதங்களை இழக்கவே முடியாது. இந்த ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. அப்ப ஏன் பிரதர் வாழ்றாங்கன்னு கேட்கலாம். அறியாமை. They not understood who they are, what they have, what they can do. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உன்னத பாக்கியம், அப்படிதானே சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யார்? லிட்டரலா யோசித்து பாருங்க. ஆண்டவர் மோசே மூலமாய் பேசுகிறார். நமக்கு ஈடு இணை உலகத்தில் ஒருவனும் இல்லை. யூ நேம் எனிபடி இன் விஸ்டம். ஞானத்தில் இருக்கலாம், அப்படிதானே, அறிவில் இருக்கலாம். ஏன்? அவரே நம் ஞானம், அவரே நம் அறிவு. ஞானம், அறிவாகிய பொக்கியங்கள் கிறிஸ்துவுக்குள். அந்த பொக்கிஷங்கள் நமக்குள் இருக்க, நாம் அவருக்குள் இருக்கிறபடியா. அது வெல்த்தா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், அவருக்குள். அவரே நம்முடைய சுகம், அவரே நம் சொத்து, நம் பங்குமானவர், அவரே நம் அடையாளம், அப்படிதானே? அவரே நம் அடையாளம், அவரே என்னை பற்றிய சத்தியம். எவ்வளவு பெரிய பாக்கியங்க! உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதன் காரணம் நம்முடைய கிரியை அங்க ஒன்று கூட இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு இம்மி அளவு கூட நம்முடைய செயல்பாடு அல்ல. எல்லாமே அவருடைய தீர்மானம், அவருடைய அனாதி தீர்மானம். அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் நாம் யார்? அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, அழைக்கப்பட்டு, மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். சாதாரண ஆட்கள் அல்ல. ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? என் கிரியை எதுவுமே இல்லாமல் இந்த பாக்கியத்தை நான் பெறுவது, நான் ஈடு இணை இல்லை, நிகரே இல்லை என்ற ஒரு உன்னத இடத்தில் நான் இருப்பதற்கு காரணம்
தேவனுடைய சொந்தமாக, தேவ குமாரன் குமாரத்திகளாக, அதானே, அததான் அங்க சொல்றாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்க. இப்பொழுது நாம் தேவ குமாரராய் இருக்கிறபடினால் தேவன் நம்மேல் பாராட்டின அன்புங்க, அன்பு 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 எவ்வளவு பெரியது! என் கிரியையே இல்லாமல் என்னை தேவ குமாரனாக்குகிறார், தேவனாக்குகிறார். கிரியை ஒண்ணு கூட கிடையாது. Nothing depends upon my obedience. All depends upon the obedience of Jesus. அவருடைய கீழ்ப்படுதலை என் கணக்கில் வைத்து, என் கீழ்ப்படியாமை அவர் மேல் வைத்து அவரை சாபமாக்கினார். ஆனால் அவருடைய கீழ்ப்படுதலை என் கணக்கில் வைத்து என்னை ஆசீர்வாதமாக்கினார், ஐஸ்வர்யனாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானாக்கினார், சுகமாக்கினார் என்று சொல்லுகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அளவிடப்பட முடியாதது. அதுதானே கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுதுதான் 2 கொரிந்தியர் 8:9 இங்க பாருங்க, நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சித்து இவ்வாறு ஒரு மாபெரும் பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நமக்கு தராமல், ரட்சிக்காமல், தம்முடைய தீர்மானத்தின்படி கிளீனா சொல்றாருங்க. அவர் நம்மேல் வைத்த அன்பினால் அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அததான் இங்க சொல்றாரு. தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதலாய், அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள், அண்டர்லைன் அண்டர்லைன், ஆதிகாலம் முதலாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையினால் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நல்லா யோசித்து பாருங்க. ரொம்ப அழகா இந்த வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி அப்படின்னா என்ன? அங்க கிரியையே இல்ல. கிருபை என்றால் 11:6, ரோமர் 11:6, அங்க ஒரு இம்மி கூட கிரியை இல்ல. அததான் சொல்றாரு, கிருபையின்படி நம்மை ரட்சித்து நீதிமானாக்கி சொந்த ஜனமாக்கி அவருடைய சாயலை வெளிப்படுத்தும் சாயலை, மகிமையை நமக்கு தந்து அவைகளை முன்னதாக நமக்கு ஆயத்தம் பண்ணி, அப்படித்தானே எபேசியர் 2:10 சொல்றாரு. இந்த சாயலில் நாம் வாழுவதற்கு, இந்த ஆசீர்வாதத்தில் நாம் வாழுவதற்கு, இந்த பாக்கியத்தில் ஒப்பில்லாதவனாக, ஈடு இணையில்லாதவனாக, புகழ்ச்சி கீர்த்தியில் மகிமையில் எனக்கு இணையே இல்லை, நான் சிறந்தவன் என்று உலகத்திற்கு காண்பிக்கும்படி, ஆச்சரியமான ஒளியிடத்தில் இருப்பவன் என்பதை பிரதிபலிக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணின அவருடைய கைவேலை கிருபையின் வேலை என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். அததான் இங்க சொல்றாரு, கிருபையின்படி நம்மை ரட்சித்து இந்த ஆசீர்வாதத்தில். ஆகவே உங்கள் மனம் அதில் உறுதியாய் இருக்குமானால், என் கிரியையே இல்லாமல் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய கீழ்ப்படுதலே இல்லாமல் என்னை ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதை கேட்கறதுக்கு. ஆனா அதுதான் சத்தியங்க, அதுதாங்க கிருபை. அங்க உங்களுக்கு இவ்வளோண்டு இருந்தா கூட அது கிருபை அல்ல. இங்க என்ன சொல்றாரு? அவர் கிருபையினாலதான் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ரட்சித்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த அழைப்பு என்று சொல்லுகிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலின் அழைப்பை அவர் சொல்லும்போது இது சாதாரண அழைப்பல்ல, அசாதாரணமானது. ஒருவேளை உலகத்துல ஜனங்க அழைத்தாங்கன்னா, தெரிந்து கொண்டாங்கன்னா, அது ஊழியமா இருக்கட்டும், உங்க சபையில் உள்ள தலைவர்கள் உங்களை ஒரு போஸ்டுக்கு நியமிக்கணும்னா ஏதாவது தகுதியை தேடுவாங்க. ஆனா ஆண்டவர் எந்த தகுதியும் பார்க்கலங்க. எல்லாம் அவர்தான் நமக்கு தகுதியாய் இருக்கும்படி கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார். அந்த வைத்த ஒரே காரணம் அதுதாங்க கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை.
என்னை கிறிஸ்துவுக்குள் வைப்பதற்கு தெரிந்து கொண்டார் பாருங்க. முன்னறிந்து முன்குறித்து என்னை கிறிஸ்துவுக்குள் வைத்ததின் நோக்கம் என்ன? அவருடைய சாயலை. அது எந்த ஆசீர்வாதமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், செய்யறதெல்லாம் செழிப்பாய் வாய்க்கிறதா இருக்கலாம். அவருடைய சாயலை வெளிப்படுத்த அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஒரே காரணம், நம்முடைய கிரியை அங்கே இல்லவே இல்லை, கிருபை. அப்ப அதில் வாழ்வது அந்த கிருபை. எவ்வளவு சுலபங்க, எவ்வளவு சுலபம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அற்புத வாழ்க்கை, அந்த அதிசய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய கிரியையே இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிதானே? நம்முடைய கீழ்ப்படுதலே இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய கீழ்ப்படிதலினால் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி, அதுதாங்க கிருபை. அவருடைய கீழ்ப்படுதலினால் நாம் நீதிமானாக்கப்பட்டு நீதிமானின் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசிக்கிற ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கிரியையே அங்க இல்ல. விசுவாசம் என்றால் அது கிருபைதான். கிருபையாயிருந்தால் விசுவாசம், கிரியையா இருந்தால் அங்க விசுவாசத்துக்கு இரண்டு ஒண்ணுக்கொண்ணு ஒவ்வாதது, எதிர்மறையானது. அப்படிப்பட்ட இடம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அங்கதான் அதனாலதான் சொல்றாரு, உங்க கீழ்ப்படுதலை சார்ந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போயிட்டீங்கன்னா சாபத்துல தான் வாழ்வீங்கன்றார். உங்க மனநிலை எப்பொழுதுமே என் கிரியை அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, எல்லாம் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் டாடி, நீங்க தான் டாடி. அந்த மனநிலையிலே வாழும் பொழுது இவையெல்லாம் நாம் தெரியாத விதமாக, நமக்கு தெரியாத விதமாக தானாக இங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே வெளிப்படும். அப்படித்தான் நம்ம 28 அதிகாரம் உபாகமத்தை வாசிக்கணும். நான் இவைகளை கேட்க கவனமாய் இருந்தால் நான் விசுவாசிப்பேன். அப்பொழுது இங்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கே தெரியாத விதமாக, ஐயா அப்படின்னு என்ன, தானாக. நான் எதோ சொல்றேன் உங்களுக்கு, மார்க் 4ல விதைக்கிற நோமையில் அவர் சொல்லி கொண்டு வருகிறாரு 25, 26. அதாவது சொல்றேன், தானாக தெரியாத விதமாக தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. அததாங்க பாக்கியம். ஒப்பானவன் யார் என்று சொல்லுகிறார். நீ முயற்சியே செய்யாமல், நீ ஒரு கிரியையும் செய்யாமல், கேட்க மாத்திரம் கவனமாய் இருந்து, எதை? இந்த சத்தியத்தை, நான் தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இது இருதயத்துல விதைத்திட்டீங்கன்னா, இது இருதயத்துல உங்க விசுவாசம் ஆயிடுச்சுன்னா, உங்க நினைவாய்விட்டால், உங்கள் மனநிலையாகிவிட்டால், தானாக உங்களுக்கே தெரியாத விதமாக, நானா நானா இப்படி இருக்க, எனக்கா இப்படி எல்லாம் நடக்குது, ஐயா அந்த இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னு தான் வேதம் சொல்லுது. நான் சொல்லலைங்க, பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். நன்றாக திரும்ப இதை வாஸ்து பாருங்க. என்ன சொல்றாரு? நம்முடைய கீழ்ப்படுதல், கிரியை என்பது நான் கீழ்ப்படுதல் சொல்றேன், நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானம், அதை எபேசியர்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய தீர்மானத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துக்கு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் தேவன் நியமத்தின்படி, நியமம் என்ன? தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, அதான கிருபங்க, எனக்கு தெரியப்படுத்த சித்தமானார், அறிவித்தார் என்று சொல்ற.
எல்லாவற்றையும் நடக்கிற அவருடைய தீர்மானம், அது அவருடைய தயவுள்ள சித்தம் என்று சொல்லுகிறார். அததான் திரும்பவும் அவர் சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்றார் பாருங்க, 12ஆம் வசனத்துல, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, உங்க கிரியையின் தக்கதாக சொல்றாரா? எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனுடைய நியமனம், தேவனுடைய நியமனம், தேவனுடைய தீர்மானம் தமக்குள்ளே அவரே தீர்மானித்திருந்தது. அவருடைய தயவுள்ள சித்தம், the pleasure of his good will, அப்படிதானே, the pleasure of his good will, அதுதான் சொல்றாரு பாருங்க. அவருடைய அந்த தயவுள்ள சித்தத்தின் ஆலோசனை, அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு 12ஆம் வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கலாம், அப்படிதானே? நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, என்னுடைய கிரியை அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி, என் கிரியை அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி, என் கிரியை அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு, அததானே சொல்றாரு, நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு அவருக்கு சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இங்க என்ன சொல்றாரு? உலக தோற்றத்திற்கு முன்பே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் 5:6 என்ன சொல்றாரு? அங்கேயும் இதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். கொஞ்சம் கூட அம்பிகுட்டி இல்லைங்க, சந்தேகம் இல்லாத அளவுக்கு திரும்ப திரும்ப ரீஇட்டரேட் பண்ணி சொல்லுகிறார், வலியுறுத்தி சொல்லுகிறார். பிரியமான கிறிஸ்துவுக்குள் நாம் தாம் பிதா நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு, அந்த கிருபைக்கு ஒரு மகிமை இருக்கிறதுல, அதற்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும். அந்த கிருபையின் மகிமைக்கு, மகத்துவத்திற்கு புகழ்ச்சி உண்டாவதற்கு வேற காரணமே இல்லை. இந்த கிருபையின் மகத்துவத்தின் புகழ்ச்சியை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் சொல்றார் பாருங்க, தம்முடைய தயவுள்ள there is absolutely no role for you and me. நீங்களும் நானும் செய்யணும்ன்ற ஒண்ணுமே இல்லை. அதுதான் சொல்றாரு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே கிருபையை புரிந்து கொள்ளுங்க, நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை முன்குறித்து இருக்கிறார். முன்பாக குறிக்க predestined, முன்பாக குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனால் முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்கு? உனக்கு ஒப்பானவன் யார்? உலகத்திலே நீயே பெரிய பாக்கியவான் நீதான். அந்த இடத்தில் நாம் இருக்கும்படி கிறிஸ்துவுக்குள் வைத்து அவருக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தமாக அவருடைய குமாரனாகும்படி, சுவிகார புத்திரராகும்படி செய்ததுல நம்முடைய ரோல் அப்சல்யூட்லி நில். ஒரு இன்ச்சு கூட இல்லை, ஒரு இம்மி கூட இல்லைன்னு அங்க சொல்றார். அதை சொல்லிட்டு தான் இங்க 12 பாருங்க என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் நடக்கிற அவருடைய தீர்மானம், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நான் முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரராகும்படி கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது ஆழமா நம்ம இருதயத்துல போனுங்க, திரும்ப திரும்ப வாயில அறிக்கை பண்ணுங்க. இந்த 12ஆம் வசனம், இந்த 6ஆம் வசனம், இந்த 4ஆம் வசனம்,
இவைகளை திரும்ப திரும்ப அறிக்கையிடுங்க. எபேசு நிருபத்தின் பாக்கியத்துல நாம் இந்த பரிபூரண வாழ்க்கை, பரிபூரண ஜீவனின் வாழ்க்கை வாழ்வதற்கு வேற காரணமே இல்லை. அததான் தீத்து 1:3 என்ன பண்றாரு? ஆதிகாலம் முதல் இந்த நித்திய ஜீவனில் நாம் வாழுவதை அவர் வாக்களித்தார் என்று சொல்லுகிறார். Before the foundation of the world, முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நித்திய ஜீவனில் வாழ வாக்கு கொடுக்கப்பட்டது உலக தோற்றத்திற்கு முன்பே. அப்ப என்ன அர்த்தம்? வாக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அது கிருபை. அதற்கு என் கிரியே இல்ல. ரோமர் 4:16 அதை சொல்றாரு. அப்படிதானே? அது என் வாழ்க்கையில நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எது? நான் நித்திய ஜீவனில் வாழ்வது. அது கிருபை என்று சொல்லுகிறார். சொல்றாரா இல்லையா? 1 பேதுரு 3:6-7 வசனங்களை ஏத்து பாருங்க. மனைவிகளோட வாழ வேண்டும் சொல்றாரு. அவர்களும் என்னவா? இந்த ஜீவனின் கிருபையில் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதேதான் 6:23 ரோமர்லையும் சொல்றார். அது ஈவு என்று சொல்லுகிறார். அப்போ அது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது ஈவாய் இருக்குமானால் நான் அதில் வாழ்வது நிச்சயம். விசுவாசத்தில் வாழ்வது நிச்சயம். தேவையெல்லாம் இந்த தேவ தீர்மானத்தை, தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை, அவருடைய முன்குறித்தல, அவருடைய தெரிந்து கொள்ளுதல, கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்பட்டு வைக்கப்பட்டதை அறிந்து கொள்வது மாத்திரம்தான் இந்த விசுவாசத்திற்கு தேவை. அறிவு, அந்த வெளிப்பாட்டு அறிவு வரும் பொழுது அந்த விசுவாசம் வருகிறது. அப்ப அந்த அறிவுக்கு தேவையெல்லாம் இந்த நம்மை தேவன் தம்முடைய தீர்மானம், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவ தீர்மானம், தயவுள்ள சித்தம், என் கிரியை சாராமல் அவருடைய தீர்மானத்தின்படி கிருபையினாலே, என் கிரியையே இல்லாமல், அது திரும்ப திரும்ப வாயில சொல்லி தியானித்து படம் பிடித்து பார்த்து இருதயத்தை நிரப்புவது ஒன்றுதான் நமது வேலை. வேற வேலையே இல்லைங்க. nothing for us to do, everything for us to do. Meditate, let it not depart from my mouth. அப்ப என்ன ஆகுமா? தானாக நான் அறியாத விதமாக இங்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என் மூலமாக தேவ சாயலை, இவன் தேவ குமாரன், தேவன் எப்படி இருப்பார் என்று தேவனை காண முடியாத ஜனங்களுக்கு காண்பிக்க உலக தோற்றத்திற்கு முன்பே அவருடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு ரோமர் 8:29 அது சொல்வதை பார்க்கிறோம். முன்னறிந்து, முன்குறித்து, அழைத்து, நீதிமானாக்கி, மகிமைப்பட, எல்லாமே அவருடைய வேலைங்க. நீங்க நினைக்கலாம் முன்னறிந்து முன்குறித்து அழைத்துதான் அவருடைய வேலைன்னு. நீதிமாக்கினதான் அவருடைய வேலைங்க. அந்த மகிமையை வெளிப்படுத்துவதும் அவரே என்று சொல்லுகிறார். எல்லாமே அவரே செய்கிறார். நம்முடைய ரோல் ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான். அவர் என்ன செய்தார் என்று சொல்லுகிறாரோ அதை விசுவாசிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. வேற எந்த வேலையுமே இல்லை. He says 4ஆம் வசனத்துல அதை செய்தேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அப்படியே 12ஆம் வசனம் வரைக்கும் அதை எப்படியெல்லாம் செய்தேன் என்று சொல்லுகிறார். நம்மை இந்த உன்னத ஆசீர்வாதத்தில் கிறிஸ்துவுக்குள் வைக்க நம்மை தெரிந்து கொண்டபடியால் செய்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வாறு செய்தார் என்பதை தான் அப்படி படிப்படியா சொல்லிக் கொண்டு வருகிறார். முதல்ல பிதா என்ன செய்தார், பின்பு குமாரன் என்ன செய்தார், அப்படிதானே சொல்றாரு. அதற்கப்புறம் ஆவியானவர் என்ன செய்தார். திரியேக தேவன் இந்த பாக்கியத்தில், இந்த ஈடு இணையே இல்லாதவன் என்ற உன்னத நிலையில் உலகத்தில் சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லல, காண்கிற சரீர மண்டலத்தில் இதை வெளிப்படுத்த பிதா என்ன செய்தார், குமாரன் என்ன செய்தார், ஆவியானவர் என்ன செய்தார் என்று சொல்லுகிறார். 4லிருந்து நீங்க 6 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறார்?
பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று சொல்லுகிறார். 4 என்ன சொல்றார் பாருங்க. பிதாவுக்கு முன்பாக அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் பிதா நம்மை வைத்து தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். நத்திங் லெஸ் than தட். அதுல ஒரு இன்ச்சு கூட நான் குறைவா வாழக்கூடாது. தேவ சாயலை வெளிப்படுத்துகிற இந்த பரிபூரண நன்மையான பரிபூரண ஆசீர்வாத வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக பிதா செய்தார். என்னை தெரிந்து கொண்டு அதற்காக கிறிஸ்துவுக்குள் வைத்தார் என்பதை சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்ற? அதுவும் பிதாதான். 5ஆம் வசனமும் அப்படித்தானே? பிதாவினுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பிதா இதற்காக செய்தது என்ன? நம்மை கிறிஸ்துவுக்குள் வைக்க தெரிந்து கொண்டார். இப்பொழுது கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியை காண்பிக்க நம்மை பிதா செய்ததை சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் பாருங்க. பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை காண்பிக்க, மகிமையின் புகழ்ச்சியை காண்பிக்க குமாரனாக்கினார். அடுத்தது என்ன சொல்றாரு? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை காண்பிக்க தம்முடைய அங்க குமாரனுடைய ரோலும் வருகிறது. ஆனா குமாரன் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு